பேரிடர் மேலாண்மை துறை மாநிலத்தின் நிர்வாக அமைப்பிற்கு முதுகெலும்பாக விளங்குவதோடு அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் புதிய வாகனத்தின் சாவி பெறும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள் திரு ஆஷிக் அலி, சார் ஆட்சியர், காஞ்சிபுரம் மாவட்டம். சென்னை தீவுத்திடலில் பல்வேறு துறைகளுக்கு புதிய வாகனங்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். விவரங்கள் அன்புச்செல்வன். சென்னை தீவுத்திடல் வளாகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை மேம்பாட்டுத்துறையினுடைய புதிய வாகனங்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். வருவாய்த்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக ரூபாய் 13,73,00,000 மதிப்பீட்டிலான 155 புதிய வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் கொடியரசு தொடங்கி வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 2000 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் இ ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கொடியரசு தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், சி.வி. கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கிக் தொழிலாளர் நல வாரியத்தை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு அவர்களுக்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் மூலமாக பெரிதளவிலான பயனை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது அடுத்த கட்டமாக 20,000 மானியத்தில் அவர்களுக்கு இ ஸ்கூட்டர் வழங்கக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் பங்கேற்று அதற்கான திட்டத்தை தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாகவே பல்வேறு விஷயங்களை பார்க்கும் பொழுது கிக் நலவாரியம் என்பது உருவாக்கப்பட்டதற்கு ராபிடோ, ஸ்விக்கி மற்றும் சுமேட்டோ போன்றவர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தெரிவித்திருந்த நிலையில் அவர்களுக்கு 20,000 மானியத்துடன் இந்த ஸ்கூட்டர் வழங்கியிருப்பது தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பெரிதும் உதவியாக இருப்பதாக அவர்களிடம் பேட்டி கண்டபோது தெரிவித்திருந்தனர். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த சுதந்திர தினத்தின் போது அந்த இணையம் வழியாக பணியாற்றக்கூடியவர்களுக்கான நல வாரியம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அது சார்ந்த நல வாரியம் கிக் அமைப்பாக உருவாக்கப்பட்ட நிலையில் அதில் தற்போது வரைக்கும் சுமார் 23,000க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மானியங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தான் தற்போது அதில் 2,000 பேருக்கு குறிப்பாக ஸ்கூட்டர் வழங்கக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடியவருக்கு வழங்கப்படக்கூடியதனால் பெரும் பயனை அடையக்கூடியதாகவும் பெட்ரோல் வாகனங்கள் ஏற்படும் பொழுது தங்களுக்கான பொருளாதாரம் மிகவும் குறைவாக இருந்த நிலையில் இ ஸ்கூட்டர் தங்கள் வாழ்வாதாரத்தில் பெரிய பொருளாதார சேமிப்பிற்கு உதவும். அது தங்களுடைய குடும்பத்தினருக்கு பலருக்கும் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக அதையும் குறிப்பாக குழந்தைகளுடைய படிப்பு மற்றும் சேமிப்பிற்கு அது உதவும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதற்கு நன்றி தெரிவித்தும் கூட அவர்கள் நம்மளோட பேட்டி அளிக்கும் போது தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் சென்னை தீவுத்திடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருவாய் அலுவலர் பயன்பாட்டிற்காக 13,73,00,000 மதிப்பிலான 155 வாகனங்களை தொடங்கி வைத்ததற்கு பின்பாக கிக் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 2,000 தொழிலாளர்களுக்கான இ ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.